Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அடுத்த அரசியல் தலைவர்களை தொடர்ந்து இன்று சந்தித்து வந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். திமுக தலைவரில் தொடங்கி அதுக்கப்புறம் மதிமுக பொதுச் செயலாளர், பாமக தலைவர், கடைசியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு பல முக்கிய தலைவர்களோடு சந்திப்புகளை நிகழ்த்தி இருக்கின்றார். இன்றைக்கு அவர் சந்தித்த தலைவர்கள், அங்கே நடந்த விஷயங்கள், அந்த காட்சிகளை எல்லாம் ஒரு முறை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் இன்று பல அரசியல் சந்திப்புகளை நிகழ்த்தியிருப்பது அப்படிங்கிறது இதுதான் இன்றைய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. வரிசையாக ஒரு அரசியல் நாகரிகத்தின் உச்சமாக இத்தனை தலைவர்களை போய் சந்தித்து வாழ்த்து பெறுறாரு அப்படின்னு பலரும் பாராட்டி வரக்கூடிய சூழ்நிலையில், அதே சமயம் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் எத்தகையதோ அதே போல் அந்த எதிர்க்கட்சிகளை சேர்ந்த தலைவர்களுக்குமான பாராட்டாகவும் இது மாறி வருகிறது. எப்படி அவரை இன்முகத்தோடு வரவேற்று அவங்கள எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சர் இருந்தாலும் கூட திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், திரு வைகோ அவர்களாக இருக்கட்டும், டாக்டர் அன்புமணி அவர்களாக இருக்கட்டும், அவரை மிக கடுமையாக விமர்சித்த திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இன்முகத்தோடு அவரை வரவேற்று பாசத்தோடு அரவணைத்து
அரவணைத்து அவருக்கான சால்வை போர்த்தி மரியாதை செய்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து அவருக்கு வந்து தேநீர் விருந்து கொடுத்து அல்லது அவருக்கு இனிப்புகள் கொடுத்து அவரை வரவேற்று அவருடைய குடும்பத்தாருக்கு அவங்கள அறிமுகம் செய்து அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சி தோழர்கள் சகாக்களுக்கு அறிமுகம் செய்து ரொம்ப அருமையான ஒரு பண்பாட்டை பரிமாறிக்கொண்டு அருமையான ஒரு அரசியல் நாகரிகத்தை பரிமாறிக்கொண்டு எல்லா தலைவர்களும் இருக்கக்கூடியதை பார்த்தோம். இந்த மாதிரியான ஒரு நாகரிகம் தான் அடுத்த நிலைகளிலும் கூட தலைவர்கள் மட்டத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் மாறி மாறி விமர்சித்துக் கொள்பவர்கள் கட்சி ரீதியாக கருத்து ரீதியாக விமர்சித்துக் கொள்ளலாமே தவிர தனிநபர் ரீதியாக விமர்சித்துக் கொள்ளக்கூடாது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு அது திமுகவுடைய ஐடி விங்கா இருக்கலாம், தாவேக்காவுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கலாம், மற்ற கட்சிகளை சேர்ந்த சமூக வலைதளங்களில் அவங்கள மற்ற கட்சிகளை ஆதரித்து பேசக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நேரடியாக ஒருவருக்கொருவர் காட்டமான விமர்சனங்களை செய்து கொள்வதை தவிர்க்கணும். கருத்தியல் ரீதியான மோதல்கள் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு முதலமைச்சர் மட்டும் இல்லை எல்லா எதிர்க்கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் கூட அதற்கு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்கன்றதை பார்க்க முடிகிறது. இதிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னென்னா, தலைவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அவ்வழியே தொண்டர்களும் நடந்துக்கணும், அவ்வழியே அவங்களுடைய ஆதரவாளர்களும் நடந்துக்கணும். ஒரு ஆரோக்கியமான கருத்தியல் போர் கொண்ட ஒரு அரசியல் சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அடுத்த தலைமுறை ஜென்சி தலைமுறை, அடுத்த தலைமுறை இன்றைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸோடைய தலைமுறை, ஜென்சி தலைமுறை எவ்வளவோ விஷயங்கள்ல மாறுபட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் போன தலைமுறை மாதிரி கிடையாது, நாங்கள்லாம் இப்படி புதுசாக சிந்திக்கிறவங்க, நாங்கள்லாம் இப்படி என்ன நீங்கள் இன்னும் பழைய பஞ்சாங்கமாக பேசுகிறீங்க, பூமராக இருக்கீங்க அப்படின்னு எவ்வளவோ விஷயங்களில் முந்தைய தலைமுறையை நம்ம கேட்குறோம். அது மாதிரி இந்த விஷயத்துலையும் நம்ம முந்தைய தலைமுறை போல இல்லாமல் இந்த புதிய தலைமுறை ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும், பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வரணும். எப்போ பரவாயில்லையே, இந்த தலைமுறைக்கு நம்ம வந்து ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோமே, இந்த தலைமுறை வந்து சும்மா சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோமே, ஆனால் இவ்வளோ ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்கிறாங்களே அப்படின்னு முதலமைச்சர் மட்டும் பேர் வாங்கினா போராது, அவர் பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அடிமட்ட தொண்டர்களும் எப்படி முதலமைச்சர் ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்கிறாரோ அதே போல அத்தனை அவருடைய தொண்டர்களும் எப்படி திமுக தலைவர் கடைபிடிக்கக்கூடிய நாகரிகத்தை மற்ற திமுகவினரும் எல்லாருமே கடைபிடிச்சாங்கன்னா ஒரு பாசிட்டிவான பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர், ஒரு நேர்மறையான ஒரு அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் உருவாகும். அது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும், நம்ம எல்லாருடைய வளர்ச்சிக்கும் உதவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதைத்தான் ஒரு மெசேஜாக முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய சந்திப்புகள் மூலமாக சொல்லியிருக்காருன்றதை பார்க்கிறோம். நாளைக்கும் கூட இந்த சந்திப்புகள் தொடர இருக்கிறது. நாளை விடுதலை சிறுத்தைகளினுடைய அசோக் நகர் அலுவலகத்துக்கு சென்று அங்கே திருமாவளவன் அவர்களை சந்திக்கிறார்னு புரிஞ்சுக்கிறோம். இன்னும் வேற சில சந்திப்புகளும் நாளை திட்டமிடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.